7வது மூச்சு பயிற்சி. இன்றைக்கு பிராணாயாமத்தை போல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வழிமருந்துகள், உணவுகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறிதாங்க. இன்றைக்கு பிராணாயாமம் அப்படின்னா என்ன? இன்றைக்கு பிராணாயாமம் அப்படிங்கிறது உடல் நம்ம உடம்புல பிராணசக்தியை உருவாக்குகிறது. பிராணசக்திங்கிறது வெறும் மூச்சு இல்லை. பிராணசக்தி உடலால் உருவாக்கக்கூடிய சக்தி. நேரடியாக நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து உருவாகக்கூடிய சக்தி, மூச்சுக்காற்றின் மூலம் உருவாகக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தின்னு இந்த 3 சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து நம் உடலில் உருவாக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் பிராணசக்தின்னு பேர். இந்த பிராணசக்தி சீராக இருக்கும்போது நம்ம உடம்பில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த பிராணசக்தி சீராக நமக்கு உடம்பில் இருந்தாலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவதை பார்க்க முடியும். இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோயை விட இன்சுலின் இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிராணாயாமம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். காலையில் ஒரு 20 நிமிடம் பிராணாயாமம், மதியம் முடிந்தால் ஒரு 20 நிமிடம் உணவுக்கு முன்பு பிராணாயாமம், மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பிராணாயாமம், இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் யோக நித்திரை சார்ந்த பிராணாயாமம்னு 4 விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் நம்முடைய சர்க்கரை நோயும் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுவதை பார்க்க முடியும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.